Hi hello friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் அல்வா. ஒரு ஸ்பெஷலான ஒகேஷன்ல ஸ்பெஷலான ஸ்வீட் சாப்பிடணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். கல்யாண வீடுகளில் பிரெட் ஹல்வா வைப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹல்வா அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது பிரெட் ஹல்வா அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். அது சிம்பிளாக வீட்லேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப கம்மியான எண்ணெய், நெய் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே சிம்பிளாக செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பிரெட் அல்வா செய்கிறதுக்காக 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதுவே உங்களுக்கு குவான்டிட்டி நிறைய வரும். நார்மலாக பிரெட் அல்வா செய்கிறப்போ கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சிட்டு தான் செய்வாங்க. ஆனால் நிறைய ஆயில் சாப்பிடாதவங்க இதை டேஸ்ட் பண்ண முடியாது. அவங்களும் டேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த பிரெட் அல்வா உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு பிரெட் எப்படி நீங்கள் நெய் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி நெய் 2 சைடையும் அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இது மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நிறைய நட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி, கிஸ்மிஸ், பாதாம் எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ண போனேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கடாயில் நீங்கள் செய்கிறீங்களோ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் அல்வா சாப்பிடும்போது அந்த நட்ஸோட க்ரன்ச்சினஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் மீதி இருக்க நெய்யில் 250 கிராம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம பொன்னிறமாக பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இது மாதிரி கம்மியான நெய் விட்டு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப ஆயிலியாக இருக்காது. அதே மாதிரி எல்லாருனாலையும் இதை சாப்பிட முடியும். நெய்யில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துருக்கனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நெய் பெரியவங்களுக்குமே உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு தான். இந்த ப்ரெட்டை நீங்கள் லைட்டாக உடச்சி விட்டால் போதும், ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம். இப்போ இது கூட 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா உருகுற அளவுக்கு கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா உருகிருச்சு. இப்போ இந்த டைமில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டால் போதும். நெய் சேர்த்துட்டு இது திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. நெய் நல்லா உருகி வரும். எனக்கு இந்த ரெசிபியை கல்யாண வீடுகளில் செய்கிற பாய் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதே ப்ரொசீஜரில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவங்க நிறைய குவான்டிட்டி செய்வாங்க. நான் அதை குறைச்சிட்டு கம்மியான குவான்டிட்டியில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 100 ml சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தளர்வாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே பால் எல்லாமே சுண்டிட்டு நல்லா பைண்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். இந்த பிரெட் அல்வா நல்லா ப்ரௌனிஷாக கலர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லா ஸ்வீட்லேயும் 1 பிஞ்ச் உப்பு சேர்க்கறனால இனிப்பு சுவையை நல்லாவே அதிகப்படுத்தி காமிக்கும். இப்போ நீங்கள் கைவிடாமல் இது நல்லா கலந்து விடுங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது கூட 1 பிஞ்ச் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கல்யாண வீடுகளில் அவங்க சேர்த்தாங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க பால், சர்க்கரை எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வந்துருச்சு. முக்கியமாக மீடியம் சிம்மில் வச்சுட்டு இதை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டால் போதும். குழந்தைங்களுக்கு செய்கிறம்போது இன்னும் கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். கல்யாண வீடுகளில் ப்ரெட்டை பொரிச்சிருக்கும்போது அதுலேயே உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வந்துடும். நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணாதனால நீங்கள் தேவையான நெய்யை இது கூட விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக ட்ரை நட்ஸ் போட்டுட்டு தேவையான நெய்யை இதில் லைட்டாக விட்டுட்டு லைட்டாக கிளறி விடுங்க. சூப்பராக பிரெட் அல்வா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. பந்தியில் பிரியாணி இல்லை வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வைக்கும்போது அந்த அல்வாக்காக தான் நம்ம ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். வீடுகளில் இதே மாதிரி அல்வா நம்ம வீட்டில் எவ்வளோ வேணால் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் எண்ணெய் அதிகமாக இல்லாமல் நெய் ஆரோக்கியமாக ஊற்றி நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஆயில் இதில் அதிகமாக இல்லாதனால பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி அதிகமாக கூட குவான்டிட்டியில் சாப்பிட்லாம். ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு இது மாதிரி பிரெட் அல்வாவை சேர்த்துட்டு உங்கள் இஷ்டம் போல் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்க ரொம்பவா ஆவலாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கோடக் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனும் அழுத்திடுங்க. உங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பாராட்டுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.